வணக்கங்க. நாம் இன்றைக்கி பிரண்டை மூலிகை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பிரண்டை எதுக்கு பயன்படுது, இந்த பிரண்டைனால் நமக்கு உடலுக்கு என்ன என்பதை இந்த டாப்பிக்கை பார்க்கலாங்க. பிரண்டை நம்ம உடலில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே க்ளீன் பண்ணுங்க, பசியின்மை போக்குங்க, ஜீரண சக்தியை உருவாக்கும், உடல் பெயினில் குறைக்குங்க. பிரண்டைக்கு அருமையான சக்தி உண்டுங்க. இந்த கொழுந்து பிரண்டை மார்க்கெட்லேருந்து பிரண்டை வாங்கிட்டு இந்த கொழுந்து பிரண்டைகளை மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி சட்னி பண்ணணுங்க. எப்படி சட்னி பண்ணுறன்றதை பார்ப்போங்க. கடல் எண்ணெய் கொஞ்சம் கைக்கெல்லாம் லேசாக அப்ளை பண்ணிக்கணுங்க. நம்ம இந்த கொழுந்து பிரண்டையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்படி கொழுந்து பிரண்டைங்களை மட்டும் சட்னிக்கு இப்படி நார உரித்து கொழுந்து பிரண்டை மட்டும் எடுத்துக்கலாங்க. ஈஸியான வேலைங்க. கை பிக்கன்லாம் வர எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரண்டை பொடி போட்டிருப்போம், பிரண்டை ஆயில் போட்டிருப்போம். ஏன்னா இந்த நார் எடுக்கிறதுக்காக தான் இப்போ இளம் பிரண்டையை எடுத்துக்கிறோம். இப்படி உடச்சி பிரித்து இந்த நார் எடுத்துக்கிறோம். ரொம்ப உடம்புக்கு அருமையான ஒரு இது மெடிசனுங்க. மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா ஊர்லேயும் மார்க்கெட்டில் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு 2 முறைனாச்சு இந்த பிரண்டை சட்னி யூஸ் பண்ணுங்கள். உடலில் பார்த்திங்கன்னா நமக்கு குடல் சம்மந்தப்பட்ட புண்ணு எதுவுமே இருக்காதுங்க. கிளியராக எடுத்துரும். புழு பூச்சி எது இருந்தாலும் சரி எடுத்துரும். இந்த சட்னி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பசி எடுக்கலை, நெஞ்சு கறிக்குது, அஜீரண கோளாறு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இதை யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. ரொம்ப குழந்தா தான் வேணும்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு இந்த நாரை உரிச்சு எடுத்துட்டா போதுங்க. அதில் வேறு ஒன்றும் இருக்காது. பாருங்க, இப்படி உடைச்சோம்னா போதும். உடல் வலி அறவே இருக்காதுங்க, உடல் சோர்வும் அறவே இருக்காது. முருங்காயை நம்ம உடைச்சோம்னா எப்படி நார் எடுக்கிறோம் அந்த மாதிரி எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. கொஞ்சம் என்ன மார்க்கெட்டில் கொஞ்சம் முத்தலாக கிடைக்கும். நம்ம இங்கே வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி காட்டு சைடெலாம் நிறைய கிடைக்கும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது. மூட்டு வலியே அறவே இருக்காதுங்க. நம்ம மூட்டு வலிக்கு ஆயிலெலாம் தயார் பண்ணியிருப்போம். இதை நம்ம உடலுக்குள்ளார நம்ம செலுத்துகிறோம். பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நம்ம வேணுன்ற அளவுக்கு சட்னிக்கு நம்ம அதோடைய நாரெலாம் உரிச்சிட்டு இளம் பிரண்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எண்ணெய் தயார் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரண்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எப்படி எண்ணெய் தயார் பண்ணிக்கணும் வீடியோவில் இருக்கும் பாருங்கள். முழங்கால் வலி, மூட்டு வலி, உடல் பெயினுக்கு இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் வாங்கிட்டு பிரண்டை ஆயில் தயார் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வீடியோ இருக்குது, அது பார்த்துங்க. இதை நாங்கள் மறுபடியும் இதை பயன்படுத்திக்குவோம். இப்போ நம்ம பிரண்டை துவையலுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதோட என்னென்ன சேர்த்தணும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், புளி கொஞ்சம், ஒரு தக்காளி பழம் 1, இவ்வளோதாங்க. இன்னும் உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கலாம். பூண்டு இன்னும் ஒரு 4 பண்டு சேர்த்திக்கலாம். இதுக்கு உண்டான அளவு வைக்கிறேங்க. வர கொத்தமல்லிங்க ஒரு இவ்வளோ வர கொத்தமல்லி வச்சுக்கலாம். கடலப்பருப்புங்க, உளுந்து பருப்பு வேணும்னாலும் உளுத்து நம்ம சேர்த்திக்கலாங்க. வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. இப்போ இதுக்கு 2 மிளகா இருந்தால் போதுங்க. லேசாக கொஞ்சம் மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2, இவ்வளோ தாங்க. கடலை எண்ணெய், இது தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய், அவ்வளோதாங்க. எப்படி தாளிப்புன்றதை பார்ப்போம். படைச்சட்டி பற்ற வச்சாச்சு. கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எண்ணெய் இல்லாமல் லேசாக வதக்கணும். வெறுதான் 2 வரமிளகாயும் இதுலேயும் சேர்த்துக்குவோம். மல்லி இதோட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எல்லாமே இது லேசாக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்ட பண்ணால கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா ஜீரண சக்தி ஆகுங்க. பிரண்டை சட்னி எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். பிரண்டை சட்னி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் உஷ்ணத்தையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுங்க. லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கிட்டா போதுங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்படியே லேசாக பொரியும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணுவோம். அந்த பிரண்டை வேகிற அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் லேசாக ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்ச பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, நார் உரித்து வச்ச பிரண்டை,
இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. சட்னி அப்படியே கம்மன்னு வாசனையாக இருக்கணும். இது வந்து எப்படி நம்ம வந்து பிரண்டை வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்குன்னா, இப்போ ரொம்ப பச்சையாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தால் சரி, பிரண்டை வந்து புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சின்னதாக துண்டு தடவை கட் பண்ணி போடலாம். ஆனால் நம்ம இது எப்படியா இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரௌன் கலர், லேசாக ப்ரௌன் கலர் வந்துடணும் பிரண்டையை பொறுத்த அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விட்டாலும் தப்பு இல்லை. வெந்துருச்சுன்றது இதை பார்த்துட்டிங்கன்னா எப்படி ப்ரௌனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இவ்வளோதான். இந்த பச்சையாக இருக்கிறது ப்ரௌனாக மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பூண்டும் வெங்காயமும் அப்ளை பண்ணுறோம். அது லேசாக கொஞ்சம் வணக்குறோம். கழுவி வச்ச தக்காளி பழங்க ஒரு பழம் அப்படியே போட்டுடலாம். தக்காளி பழம் லேசாக வந்ததுன்னா போதுங்க. புளி ஒரு கொஞ்சம் இருந்தால் போதுங்க. புளி அப்ளை பண்ணிடலாம். செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள், உடலுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இவ்வளோ தேங்காய், இதை கொஞ்சம் நல்லா வணங்கினப்பினால தேங்காயை 2 கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதுலேயும் அப்படியே வணங்கட்டும். அதுலேயும் கருவேப்பிலையும் இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம், நமக்கு முடியாது மெடிசன் வந்து பிரண்டை மட்டும்தான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, விரலி மஞ்சள், அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், கல் உப்பு. இப்போ அந்த தக்காளி பழம்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். தண்ணிலாம் ஒன்றும் ஊற்ற வேண்டிய இல்லைங்க, அரைக்கும் போது மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சட்னி. இந்த 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னியை. ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. தக்காளி பழத்துலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் ஏற்கனவே ட்ரையாக வறுத்து வச்சு பார்த்தீங்களா, அதை இதிலே போட்டுரும். அவ்வளோதான். இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இதை இறக்கி வச்சுக்குவோம். ஆறுனப்பினால இதை நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம எண்ணெய் வந்து இந்த தாளிச்சுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நம்ம சட்னிக்கு தாளிப்போம்ல, அந்த மாதிரிங்க கொஞ்சம் தாளித்து வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதில்லை. கடுகு உளுந்துங்க பொரிஞ்சுன்னா சரி. கடுகு பொரியுதுங்க. நம்ம வந்து கருவேப்பிலை 2 போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இதை நம்ம தாளிக்கிறதுக்கு மேலே பயன்படுத்திக்கலாம். நம்ம கீழே வச்சுருவோம். இப்போ நம்ம சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆற விட்டு போட்டுங்க, அப்படியே சூடாக வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா சரி. ஆற வச்சு சட்னி போட்டுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகுங்க சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் லேசாக தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம். அவ்வளோதாங்க.
போதுங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணியாட்டம் வேணாங்க. இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான். அதே மாதிரி ராகி களி எதனா போட்டாலும் ராகி களிக்கு அருமையாக இருக்குங்க. ஒரு உருண்டைக்கு மேலே 3 உருண்டை களி சாப்பிட்லாம் இந்த சட்னி இருந்தால். இதை 2 நாளைக்கு வரை வச்சு சாப்பிடலாம், 2-3 நாளைக்கு வச்சு கெடாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஏன்னா இதுக்கு வந்து புளி அப்ளை பண்ணியிருக்கிறோம், கெடாதுங்க. பாரு எப்படி வாசனை அடிக்குது பாருங்கள். சரிங்களா, இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே யூசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தது எவ்வளோ பிரண்டை குறைவு தான், கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம சட்னிக்கு வந்து கொஞ்சம் தான், தோசைக்கு அருமையாக இருக்குங்க. இவ்வளோ தான் ஈஸியான மெத்தடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரண்டை சட்னி குடல் சம்மந்தப்பட்டதுக்கு, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி குடல் சம்மந்தப்பட்டதுக்கு அருமையாக இருக்குங்க. ஜீரண சக்தி நல்லா ஆகும், உங்களுக்கு நெஞ்சு கரிக்கிறது இருக்காது, உடலுக்கு அருமையான இதுங்க. உடல் வலி இருக்காது, மேல் வலி இருக்காது. நம்ம கை கால் வலிக்கெலாம் நம்ம பிரண்டை ஆயில் தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, இது டைரெக்டாக உள்ளார அனுப்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. மாதத்தில் 2 முறைனாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் எல்லாத்துடைய மார்க்கெட்டில், எல்லா ஊர்லேயும் மார்க்கெட்டில் கிடைக்கும். வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா வேலி சைடில் நிறைய கிடைக்கும். பொரிச்சிட்டு வந்து பிரண்டை சட்னி பண்ணி குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரைக்கும் கொடு சொல்லுங்கள். நல்லா ஜீரண சக்தி, ஆயில் நல்லா இருக்கும், மூச்சு விடுறதுக்கு அருமையாக இருக்குங்க. டோட்டலாக சொல்ல போனீங்கன்னா பாடியில் எல்லா இடத்துக்கு இதுக்கு அருமையான விஷயங்க. இது சாப்பாட்டிலே மீர்ந்து இந்த உடைய சட்னி அருமையான நல்ல சட்னிங்க. நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிறோம். தாளித்து வச்சதை இதுக்குள்ளார நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்போ தாளித்து வச்சு அப்ளை பண்ணிட்டோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இந்த மாதிரி தயார் பண்ணி சப்பாத்திக்கும் ராகி களிக்கும் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம பிரண்டை சட்னி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்றோன்றதை, ஏடா இவர் பிரண்டி அரைச்சிட்டாரு சாப்பிடுன்னு சொல்கிறாரு, சாப்பிட்டா எதனா பிக்குமா எதனா செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு பயம் வேண்டாங்க. உங்கள் முன்னாலே நான் அந்த சட்னியை போட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எப்படி டேஸ்ட் இருக்குது, இது என்ன கண்டிஷன் இருக்குது, உப்பு போட்டெல்லாம் சரியாக போச்சா. எனக்கு பாரு வாயில் எச்ச ஊறுதுங்க. இந்த சட்னியை தயார் பண்ணதுமே வாயில் எச்ச ஊறுது பாருங்க. இவ்வளோதான் ஈஸி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் சட்னியை போட்டுக்கலாம், வேணா கூடுதல் அக்கறம் போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி இன்னும் 5 மடங்கு சாப்பிட்லாங்க. பிரண்டை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பசி தூண்டக்கூடியது இதுங்க. இந்தாங்க நீங்கள் ஒரு நாங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்தோடைய சட்னி எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. உடம்புக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இன்னும் வேறு என்ன சட்னி போட்டு உடலுக்கு எப்படி என்னென்ன தேவை என்ன செய்யணுன்றதை நாங்கள் நீங்கள் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இதோடைய சுவை எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் கொடுக்கணும். நீங்கள் சாப்பிட்டதுனால உடலுக்கு எப்படி இருக்குன்னு கொடுக்கணும் கமெண்ட்ஸில். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஆனால் லைக் கொடுங்க. நன்றி, வணக்கங்க. இதோட வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கங்க.